ஹாய் ஆல், ஒரு பர்ஃபெக்டான ஆப்பம் செய்யறதுக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் மாவு அரைச்சி பாருங்கள். ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாக, நடுவில் நல்லா சாஃப்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் அப்போது. இதுக்கு ஃபஸ்ட்டு மாவு அரைக்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். 2 கப் அளவு பச்சை அரிசி, 4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 5 மணி நேரத்தில் நல்லா அரிசி ஊறிடும். இப்போ கிரைண்டரில் மாவு அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் வேணாலும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு தேங்காய் துருவல், 1/2 கப் அளவு வடித்த சாதம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கையில் நல்லா கரைச்சி விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இதை ஓவர் நைட் அப்படியே புளிக்க விட்டுருங்க. இட்லி மாவை விட கொஞ்சம் டைம் எடுக்கும் இது புளிக்கிறதுக்கு. காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புளிச்சு மேலே எழும்பி வரும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி விட்டுக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் இந்த மாவு. இப்போ ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஒரு குழிக்கரண்டி மாவை ஆப்பசட்டியில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அடியில் இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஆப்பம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.